பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முதல்ல பிரியாணியான்னு பாருன்னு ஓப்பன் பண்ணிட்டு சொன்ன மாதிரியே நான் வரக்குள்ளே ஆரம்பிச்சிட்டே லட்சுமி. ஆமாம், வெங்காயம் வெட்டி தருவேன்னு பார்த்தா. ஆமாம், வெங்காயம் தக்காளிலாம் வெட்டியே தந்துடுவேன், நீ சமைச்சா மட்டும் போதும் அப்படின்னாச்சு. அதான் உங்க டேடி. சரி, டுடே ஸ்பெஷல் என்ன? பிரியாணி. அதாவது லட்சுமி பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி, இன்னொரு பச்சடி. அதான் இல்ல பாயாசம், இன்னொரு பச்சடி சொன்னாங்களே. வெள்ளரிக்காய் பச்சடி. செஞ்சிடலாம்ல. வரும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு வானே, இப்பெல்லாம் பாட்டு ஓடக்கூடாது, காப்பிரைட் வந்துடும். ஓகே, வரணுமா போயிட்டு வந்துருவியா? நான் போயிட்டு வந்துடுவேன். ஓகே, உட்காந்து போட்டு தருவா. தக்காளியாவது வெட்டி தட்டாமா? நீ பிடுங்க வேண்டாம். இவ்வளோ நேரம் வெங்காயம் தக்காளி வெட்டி தரதுக்கு வருவீண்டே பார்த்துட்டு இருந்தோம். சாத்தாங்குளத்துக்கு போனால் சோவாரிட்டே. ஏப்பா நான் வேணிக்குன்னு அப்படி வரல, வரணும்னா பிளான் போட்டேன், அதுக்குள்ளே அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு. அப்படிலாம் என்ன சந்தேகப்படாது என்ன சங்கரி? இங்க இருந்தே என்னென்ன ஜாமானெல்லாம் வேணும்னே சொல்லிட்டு போயிடுறது, கேட்டுட்டு போயிடுறது. பாரு அங்க போய் ஏமா இது வேணுமா அது வேணுமா அங்க போன பிறகு உங்ககிட்ட பேசணும் போல தோணும் லட்சுமி. ஆக மொத்தத்துல போன் இப்படி போடாத, சரி வாய்க்குள்ள போவோம், கொஞ்சம் பெருசா போட. நீங்க ரொம்ப எல்லாம் தும்பிலா ஒதுக்கி வச்சுன்னா பிச்சு போடுவேன் அப்புறம். பெருசா போடு, தூக்கி ஒதுக்கி போடுற மாதிரி. ஒரு வதக்கும் போது வாசனைக்கு தான் நம்ம அது போடுறோம். சின்ன சின்னதா போடுற பிரியாணி திங்கிற அந்த மூடே பேரும் தெரியுமா? அடுத்த வாரம் நானும் குட்டியாக்காவும் செஞ்சு தரேன். என்னம்மா எவ்வளவு காரல் அடிக்கும், அரைச்சி கிரிச்சு போட்டுறது. மல்லி புதினா அரைச்சி போட்டா கூட நல்லா தான் இருக்கும். ரம்பாயிலே மட்டும் அரைச்சி போட்டுறது என்ன, அது ஒரு நாள் சொல்ல முடியாது இல்லம்மா. உன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி போடுவியா இருக்கும். மொட்டமடி அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோமா? அப்பா உனக்கு சொல்லித்தரேன். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம் மேக்கப். இவ்வளோத்துக்கு பவுடர் கலர் போட்டு போடு. அப்படியா முட்டை மண்டியா பிச்சு போடுவேன். சரியா வேலையா இருக்குமா? சிக்கன்லாம் கழியாச்சா? எல்லா வேலையும் முடிஞ்சு. அரிசி ஊற வைக்கல? அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு அடுப்பு பார்த்திருக்கேன். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பிச்சு போடுவேன். நான் போகும்போது தானே நீ சாப்பிட்டா? ஒரு 3 இட்லி இருக்கு, சாப்பிடலாம். சட்னி இருக்கு, அதுக்கு சாப்பிடுங்க. இப்போ தானே சாப்பிட்டு போனேன். அது போயிருந்தா மதியானம் என்னது? பிரியாணி. அதுக்கு நான் காலையில் நிறைய சாப்பிடுவேனா? ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் வேஸ்ட் ஆகுதாமா? ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிடு. ஏன்னா ஆமாம், நான் நல்லா பழைய இட்லி பழைய இதெல்லாம் சாப்பிடுவோம்ல. எங்கள் ஃபேமிலி எப்படி? உங்கள் பிரியாணிக்கு வாசனை கொடுக்குற இதெல்லாம் என்னது சொல்ல மாட்டீங்களா? என்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு. சரி, சோம்பு. ஒரு சமையல் மாஸ்டரோட அம்மா நீ உனக்கு சொல்ல தெரில எப்படி வீடியோவில் என்னென்ன போடணும்னு சொல்ல தெரில. நான் வீடியோவுக்கு அதிகமாக பேச மாட்டேன். அப்படி என்னங்க என்னங்க நீ தூக்கிட்டோம். வெங்காயம். ஆமாம், இது தெரியாதுல்ல வெங்காயம். உன்னையும் சொல்ல சொல்லுவேன். வெங்காயம் போட்டுக்கலாம் அப்படின்னா நான் சொல்லுவேன், எல்லாரும் சிரிச்சுக்குவாங்க. மொட்டை மொட்டையா நீ சொல்லுவியா வெங்காயம் போட்டுக்கலாம் சொல்லணும்னு? பிரியாணி போட்டால் மட்டும் சாப்பிடுவா, அதுவும் லெக் பீஸ் மட்டும். அப்படி தானே? வாங்கியிருக்கேன் 2, உங்கள் 2 பேருக்கு மட்டும் வாங்கியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிருப்போம், பட்டை கிராம்பு போட்டிருப்போம், வெங்காயம் ரம்பாயில. அவ்வளோதானடா. அடுத்து என்ன பண்ணணும்? ஏய் மொட்டை மொட்டையா, இப்போ நீங்கள் சமையல் வேலைக்கு வர மாட்டியா 2 பேரும்? சிக்கன் என்ன ஊற வைக்கலையே படிக்கிறதுக்கு, கொஞ்சம் வளர்க்குறீங்களா? ரெடி பண்ணேன். அதானே இன்னும் வேலை சொல்லலையான்னு பார்த்தேன். பக்கத்தில் நின்று வேலை செய்யறதுக்கு தான் சொல்லுவது. நான் சும்மாவா இருக்கேன், வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கேன். இல்லை டேபிள் எடுத்துட்டு வந்து தூக்கலாம் முடியாதுமா, என்ன பண்ணுறோம்? உன் சேர் எடுத்துக்க போ. ஆனால் ஒரு சேர் எடுத்து போட்டு தூக்க. ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்போ என்ன பண்ணணுமா? மருந்து போடணுமா? புண்ணு எப்படிமா வந்துச்சு? எங்கே போய் விழுந்தா? அப்போ உனக்கு உன் கொழுப்பு தானே. ஏய் குத்தி கூட குத்தி, நான் இப்போ ஒன்று தள்ளி விட்டேன். அப்பா கிள்ளிட்டாங்க, அப்பா தள்ளி விட்டுட்டாங்க. எங்க போனாலும் சரி, யாரு கேட்டாலும் அப்பா தள்ளி விட்டுட்டாங்க, அப்பா கிள்ளி விட்டுட்டாங்க, அப்பா அடிச்சிட்டாங்க. உங்க அம்மா உன்னை அடிக்கவே இல்லையா? நான் என்னைக்கு ஒன்று அடிச்சிருக்கேன். அம்மா அடிக்க மாட்டேன்லடா. உங்க அம்மா ஒன்று அடிச்சது இல்ல. ஏப்ப உங்க அம்மா ஒன்று அடிச்சது இல்ல. அம்மா அடிக்க மாட்டேன்லடா. நேத்து வரைக்கும் சொன்னிய அடிச்சிட்டு இருந்தாங்க. நேத்து சாத்தும் போது என்கிட்ட தான் வந்து உட்கார்ந்தா. சப்பாத்தி போடும் போது நான் தான் விட்டு வந்துட்டா. நேத்தெல்லாம் உங்க அம்மா அடிச்சா, அப்ப என்கிட்ட தானே உட்காந்துருந்தா. இப்ப அடிக்கலங்க.
அது நாங்க போடுவோம், எங்களுக்கு தெரியும், இருக்கட்டும். நீங்க தானே சமையல் மாஸ்டர், உங்களுக்கே தெரியாதா? டேடி சைவ சமையல் மாஸ்டர், அசைவ உங்க கடை. அப்பா துபாக்கூர் மாஸ்டர் தான். நீ நான் வேலை பார்த்ததால சைவ கடை, நான் வேலை பார்த்தது சைவ கடை. நான் உனக்கு என்னைக்காவது நான் அசைவம் நம்ம சூப்பரா இருக்கும் உனக்கு சொல்லியிருக்கேனா? நான் வேலை பார்த்ததெல்லாம் சைவ கடை பாப்பா. ஆனா வைக்கிறதெல்லாம் நல்லா வைப்பீங்க அசைவம். அப்படி கிடையாது, கொஞ்சம் பண்ணும்போது யார் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீ பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த வயசுல, நீ அன்னைக்கு என்னமோ ஒன்று பண்ணாலும் என்னது சிக்கன் குழம்பு தானே, எப்படி இருந்து சூப்பரா இருந்துச்சுல்ல? ஒரு நாள் வச்சியா இல்லை நீ? ஒரு வேலை பார்த்தது வந்து கோபிக்கட்டி பாளையத்துல ஒரு சைவ கடை, சச்சிதானந்தினி மெஸ்னு ஒரு கடை. அப்புறம் ஈரோடுல வந்து அந்த கடை இருக்கான்னு கேளுடா இப்போ. ஹோட்டல் ஆக்ஸ்போர்ட் தேவை இன்னும் இருக்கு. இப்போ அந்த கடை ஏசி ஆயிடுச்சு நான் வந்தது பிறகு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம். அப்ப அதான் கேட்டேன், அதான் இருக்கான்னு கேட்டேன்மா. உங்க டேடி கடையை விட்டு நின்னதுக்கு அப்புறம் அந்த கடை வளர்ந்துருக்குன்னா அந்த ஓனர் இப்ப கூட இடையில இருக்க திருச்செந்தூர் கோயில போய் பார்த்தேன் தெரியுமா? அடிச்சுக்கலாமா? அந்த மாஸ்டர் அவங்கள ஞாபகம் வச்சிருக்காங்களா? அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. டேடி குரலை பார்த்து கண்டுபிடிச்சாரா, உருவத்தை பார்த்துட்டாராம், சத்தத்தை பார்த்து அவர் பின்னாடி வந்து பேசினாரு தெரியுமா அந்த ஓனரு? அப்படியா? உண்மையில அவங்க அப்பா, அவரு பேரு கூட எனக்கு மறந்துட்டு, அவங்க அப்பா பேரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும், மாரப்பன் அவங்க அப்பா பேரு. அவங்களும் அங்க சின்னதா ஒரு கடை வச்சிருக்காங்க தெரியுமா? வதங்கிட்டு நினைக்கிறேன். தக்காளியா இஞ்சி பூண்டா தக்காளி போடுங்க, இஞ்சி பூண்டு போடுங்க, அசைவம்னா உங்களுக்கு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டாச்சு, கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. என்ன மாதிரி சொல்றாங்க பத்தியா? உன்னை அப்படி சொல்ல சொன்னதே நான் தான். ஈழ மாதிரி சொல்லியாவா? ஈழ மாதிரி அம்மா. இஞ்சி பூண்டு இனி அம்மா கத்தி வச்சு என்னெல்லாம் விட்டுறாலோ அது எல்லாமே காட்டமா இருக்கும். காலையில தான் திட்டினேன் மம்மியை, இந்த கத்தி வச்சு மாவு அடிச்சதுக்கு. நானே இந்த கத்தி எடுத்தேன். அது வந்து நம்ம செஞ்சா எதுனாலுமே தப்பு. டேடி செஞ்சா எல்லாமே கரெக்ட். கரெக்டா தெரிஞ்சு தெரியல அதுல இருக்கு. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது மேடம். இது தொட்டுறாதீங்க, எரியும். அது இஞ்சி பூண்டு சரியா? ஒரு எரிச்சலா இருக்கும் சொல்லிட்டேன். அம்மா நீ அது வெறும் இதான் போட போறியா? மாவு எதுவும் போடுறியா? இருக்கா இதுவும் லைட்டா போட்டு விடு. இல்லைன்னா அப்படி வேற இதை பொறிச்சு வை. டேடிக்கு நான்வெஜ்லாம் எதுவுமே தெரியாதான், ஆனா இப்ப மட்டும் லைனா சொல்லுவாங்க. நான் நான்வெஜ் சுத்தமா தெரியாதுன்னு உனக்கு சொல்லல, எனக்கு தெரியும். எப்படின்னா வீட்டுல வைக்கிற அளவுக்கு தெரியும். டேடி அதுதான் சமையல் வேலைக்கு வெளியே போறது இல்லை, கல்யாண வேலைக்கு இல்ல போயிருவீங்க. பேர் எனக்கு தெரியாது. போனாவிட அதுவும் கொஞ்ச நாள் போனாவிட. அதான் சைவத்துக்கு ஒரு நாள் போனால 2 டைம் போனேன். அப்படியா? ஆமா, கல்யாணத்துக்கு சமையலுக்கு. அப்புறம் அவங்களே விரட்டி விட்டுறாங்களோ? அப்படிலாம் ஒண்ணு அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் மோசமா இருக்க மாட்டேனே. சமையல் வேலைன்னா எதுக்குன்னா பூரி தைக்கிறதுக்கு, சப்பாத்தி தைக்கிறதுக்கு, புரோட்டா போடுறது தான் போவேன். சமையல் வேலைன்னா உருப்படியா உங்க டேடி பாக்குறது பரோட்டா. ஆனா அதான் அம்மாவுக்கு மட்டும்தானே உங்க டேடி சப்பாத்திக்கு எப்படி எது நேத்து கூட நான் ஹெல்ப் பண்ணல, நீ தான் பண்ணுனான்னு சொல்ல வந்தேன். உடனே இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கு பிறகு தக்காளி. சரி விடு, எல்லாத்துக்கும் பிரியாணி வைக்க எல்லாத்துக்கும் தெரியும். இதை கிட்ட விளக்கமா சொல்லணும். எல்லாத்துக்கும் பிரியாணி வைக்க தெரியும் சரியா? போட்டுக்கலாம். அது வேணும்னா தனியா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி என்னங்க? மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு மஞ்சள் தூளே போட மாட்டாங்க தெரியுமா? சிக்கனுக்கு அப்பதான் கொஞ்சம் ஸ்மெல் வராது. பிரியாணிக்கு மஞ்சள் தூளே போடக்கூடாது. நான் சிக்கன் பிரியாணிக்கு நான் போடுவேன், ஆனா போட மாட்டாங்க. உண்மையில நீங்களே போட்டுட்டு அம்மாவை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. நம்ம வீட்டுல இருக்கும்போது எல்லாத்துலயும் மஞ்சள் தூள் சேர்ப்போம்டா நம்ம. பத்தியம்மா நீ செஞ்சா மட்டும் தப்பு, டேடி செஞ்சா தப்பு இல்ல. மிளகாத்தூள்னா கடைசி பார்ப்போம். அதை சொல்லு. பிரியாணி தூள், பிரியாணி மசாலா இல்ல, எனக்கு தெரியும். அதானே எனக்கு தெரியுமே. நீ ஜாமான் வாங்கிட்டு வரும்போது கான்ஃபிளவர் மாவு சொல்லல, அப்புறம் சில்லிக்குன்னு தனியா ஏதோ ஒரு இது கேட்ட மசாலா கேட்டா அதையும் சொல்லி விடல. ஏமா நான் வீட்ல இல்லன்னு சொன்னேன், வாங்கிட்டு வா நீ சொல்லல. வீட்ல இல்லன்னு சொன்னேன்ல. வீட்ல இல்லன்னா என்னடா அர்த்தம்? வாங்கிட்டு வாங்கன்னு அர்த்தம். இப்ப பிரியாணிக்கு பெரிய மசாலா போடணும். போடுங்க. வெறும் வத்த பொடினா வீட்டுல பிரியாணி மசாலா இல்லன்னா பட்டை கிராம கூட்டி போடணும் சரியா? இல்லைன்னா பட்டை கிராம அரைச்சு கூட போடலாம். ரொம்ப போட்டாதான் பட்டை கிராம் ரொம்ப போட்டா நல்லா இருக்காது. நீ பட்டை பிரியாணி மசாலா என்ன இருக்கும் அதுல? பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், கொஞ்சோல அந்த ஐட்டம் இருக்கிறதுதான் பிரியாணி மசாலா. அப்ப நம்ம வீட்ல எல்லாம் இருக்குல, அரைச்சு போடுறோம். நம்ம முன்னாடி வீடியோ எடுத்துக்க ஞாபகம் இருக்கா? பிரியாணி மசாலா போடாம பிரியாணி செஞ்சிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் நம்ம வீடியோ முதல்ல நீ பாரு. பாப்பா சமையல் பண்ண வீடியோ கிடக்கு இன்ஸ்டாகிராம்ல, பழைய வீடியோ கிடக்கு பாரு. நம்ம சிக்கன் கத்துக்க. இந்த இது எனக்கு பிரியாணி பொடி பெரும்பாலும் நான் போட மாட்டேன்டா, எனக்கு அதனால அது ஞாபகம் இல்ல. இப்போ சிக்கன் மசாலா போட்டுக்கணும்னா கரம் மசாலா போடுங்க,
எடு கரம் மசாலா விடு. மல்லித்தூள் போடுங்க அப்படி இல்லை என்ன சொல்லுவோம். அங்கே ஒரு மாஸ்டர் ஒருத்தர் உண்டு வயசானவர், அவரு பிரியாணி மல்லித்தூள்லாம் போடுவார். கண்ணில் பட்டுரும். போடலாமா மல்லித்தூள்லாம்? அதில் என்ன பண்ணுவோம்? இந்த கூட பிரியாணி வாங்க மல்லித்தூள் வேண்டாம், நம்ம போடுவோம். நான் அதுக்கப்புறம் போட்டிருக்கேன், அவர் போட்டு பார்த்துருக்கேன். நம்ம வேலை திங்க போடுவோம், எதையோ ஒன்று ஓடு ஓடு. ஆமா எனக்கு டாடியோட சமையல் நான் சொல்லிட்டேன். முடிச்சது டாடி. கடைசி ஊற்றிக்குவோம். இப்போ என்ன ஊற்றணும்? சிக்கனா போட்டு லெக் பீஸ் எங்க இருக்கா? இல்லை இன்னும் 2 லெக் பீஸ் ஆசைப்படுவாங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தோம். மெதுவா கிளறி விடுங்க. சில்லியா போட்டியா? போடு போடு. என்னது உனக்கு? அது பச்சைக்கறி. உனக்கு லெக் பீஸ் வச்சிருக்கு, பிரியாணி ரெடி ஆகணும். உனக்கு ஒன்று அக்காக்கணும், சரியா? உனக்கு ஒன்று அக்காக்கணும். உனக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வர மாட்டேன். வாங்கினா உனக்கும் அக்காவுக்கும் சேர்த்து தான் வாங்கணும், சரியா? இவன் தண்ணி ஊற்றிட வேண்டியதானே? நல்லா கறியில மசாலா படட்டும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா. பெரிய பெரிய ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தம் போடும்போது தான் உள்ள சிக்கனை தூக்கி போடுவாங்க, தெரியுமா? அரிசிலாம் போட்டுருவாங்கல்ல. எல்லாம் போட்ட பிறகு சிக்கன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நல்லா மசாலாவில் ஊற வச்சு போட்டு சிக்கன் உடனே வந்துடும்டா. எனக்கு கை வலிக்குது. கட் பண்ணிடு. கழுவி ஊற்றி வச்சா புண்ணாம்மா என்ன செய்யலாம்? ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோமா? ஏமா தெரியுது பெயிண்டு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருமாம்மா? அப்பேன் சொல்கிற முட்டை மண்டையா? எங்கே போய் எப்படி அடிபடிச்சு? எது செவர்லையா? அப்படியா? சமையல் மாஸ்டர் பேசவே மாட்டேங்கவள, பாட்டு நல்லா பொறுப்பாக விளைச்சிடாவல. ஒரு நாள் பிரியாணிக்கு உப்பு போடாம வச்சா ஞாபகம் இருக்கா? அப்புறம் உப்பை கரைச்சி தண்ணியை தெளிச்சு. அதேதான் அதேதான். அப்ப குட்டியக்க பிறக்கல பத்துக்க. அப்புறம் சமாளிச்சு சாப்பிட்டுட்டோம். ஏன்டா எட்டி போய் ஏக திட்டுறேன்? இப்ப தெரியுதா எதுக்கு உன்னை என்ன அடிக்கணும்னு சொன்னது? அப்போ ஒன்று பண்ண, இந்த பக்கம் எடுப்பு சும்மா இருக்கல, சங்கரி தூக்கி வச்சுக்க. ஒரு பிள்ளைய மட்டும் தூக்குனா ஆள் பார்த்து தூக்குறாதானே அர்த்தம்? என்னடா அப்படியே நானு தோல் சரியில்லைன்னா கூட தோல் உரிச்சிக்கண்ணே. ஹலோ, உங்களுக்கு வேலை இருக்கு. நீங்க பாயாசம் வைக்கணும், மறந்து போச்சா? ஜவ்வரிசி ஊற வச்சியா? ஊர்னாதான் பாயாசம் சீக்கிரம் ரெடி ஆகும், சரியா? உனக்கு தனி வேலை, அதனாலதான் நீ ஒன்று இது செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ணணும்? அது உன் வேலை. என்னது? அது கொஞ்சம் வெள்ளரிக்காய் தான், அது நீயே வெட்டிக்கலாம். அவ்வளோதான். பிரியாணிக்கு உப்பு போட்டியா? போட்டியா? நான் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் மறந்தானே என்னாலும் மறக்க போறேன். எல்லா வீட்லயுமே நடக்கும். எதே பேசி பாருங்க. ஐயா நான் இல்லை நான் பார்க்கல, அதனால கேட்டேன். உண்மையில பார்க்கலடா நீ. அதான் ஒரு இடம் போடாமல் இருந்திருப்பேன் நினச்சேன், பேசிகிட்டே விட்டுருப்பேன்னு நினச்சேன். சரி கொடு, கேட்கல. என்னங்க அதானே இது நான் எதிர்பார்த்தேன். உங்கள் அக்கா கேட்டோன்னே நீ கேட்பான்ட்டு. சரி கொடுங்க, முட்டை முட்டை எனக்கும் ஆசைப்பட்டு கேட்கான். லைட்டு சுடட்டும் சுடட்டும் சுடட்டும். உப்பு கரெக்டாக இருக்கா? காரம் கரெக்டாக இருக்கா? உப்பு போட்டிருக்கேன்டா, உப்பு கரெக்டாக இருக்கு, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சீரக சம்பாரிசி செட் ஆகுமா? தெரியல, இப்பவும் பாஸ்மதியில் தான் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி நல்லா இல்லைன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்கள் அக்கா பையனை வந்துட்டு ஊர்லேருந்து வரானுல்ல, கொடுத்துரு.
நல்லா இல்லைண்ணா நல்லா இல்லைண்ணா நல்லா இல்லைண்ணா ஆமாம் நல்லா இல்லாத அளவுக்குலாம் இருக்காது. அவனு வரதே தெரிஞ்சிச்சுன்னா ஆமாம் பின்ன வந்தால் காலையிலே சொல்லணும் நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு. அவன் பேய்க்கு அந்த பேர் பண்ணணும். ஆ அது எப்படி லட்சுமி உங்கள் வீட்டிலேருந்து ஆள் வர்றவன் உங்கள் அக்கா வீட்டிலேருந்து ஆள் வர்றவன்னு மட்டும் அப்படி முகத்தில் ஒரு கலை வருது உனக்கு? ஆமா அக்கா பையனுன்னு சொல்ல வேணும். அம்மா எல்லாம் வாசனை வருது. அதெல்லாம் ஆனால் சில்லி பொரிச்சா வந்துடுமே. உடம்புக்குள்ளே போட்ட சிக்கனை மட்டும் சாப்பிடாங்க, சில்லியை மட்டும் சாப்பிடுங்க. இதுக்கு வர பிரியாணி. அதான் சொல்கிறேன், அந்த கறியை விட இந்த கறியை தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிதானே? இது வந்து சோறு கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது சும்மா சாப்பிட்டே நல்லா இருக்கும். ஆமாம் ஈரலை சாப்பிடாதீங்க, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஈரல் நான் சாப்பிடுவேன். ஈரல் அவனுக்கு பிடிக்கும். அப்படியா? இன்னொரு கருப்பு ஒரு மாதிரி ஒரு கறி மாதிரி இருக்கும், அதுங்க மட்டும்ல. அது வந்து இந்த மாதிரி ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம் அதான் எனக்கு பிடிக்கும். அதான் அது எல்லாத்தையும் பிடிக்காதெல்லாம் என்கிட்ட தலையில் கட்டிடுங்க. அங்கே போங்கடா, மேலே பட்டுறோம். என்ன பட்டுறோம்? என்ன கீழே இறங்கு போ. ஓடு அங்கே போ போ, அக்கா போயிட்டா பாரு, ஓடு. என்னவே இது? நீ இப்போ நீ சின்ன வயசுல இப்படி தான் பண்ணிட்டு தெரிஞ்சோ? சேட்டை பண்ணாதே. நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நான் நல்ல பையன் இல்லை, எங்க எல்லாரும் சொல்லுவாங்க நான் நல்ல எல்லாம் சொல்லுவோமா? இப்போ கூட தங்கம்மா கூட போய் கேட்டு பாரு. நல்ல பையன் தான் சொல்லுவாங்க. சிலிண்டர்லேருந்து கையெடு மொட்டை மண்டையா தலையாட்டுறது. போப்பா அவளை அங்கே கூட்டு போ. ஏப்பா அக்காவை அடிக்காத. கெட்ட பேர் இவர். அது ஒரு வாடகை சில்லியை போட்டுட்ருக்கிய. சமையல் வீடியோன்னா சொல்லி சொல்லி போடணும் தெரியுமா? என்ன பண்ண போகிறோம், எவ்வளவு போடணும், அதெல்லாம் பண்ணணும் தெரியுமா? அதெல்லாம் அவளை வச்சு பண்ணி கொடுங்க. எனக்கு அப்பெல்லாம் பேச தெரியாது. உனக்கு பேச தெரியாதுன்னு முட்டை முட்டையா? என்னாச்சு சொல்லு. வீட்டில் சண்டை போட்டாச்சு. யார் மாடிச்சா சொல்றியா இல்லையா? என்ன பண்ண அங்கே போகிறேன். சரி சங்கரி, நான் உனக்கு அதை வாங்கிட்டு வரேன். சரியா? ஞாபகப்படுத்து. ஒருத்தி இந்த பக்கம் தலையை வச்சு படுத்தா, ஒருத்தி அந்த சைடுல படுக்கணும். ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல படுத்தா அவருக்கு முன்னாடி நான் வந்து படுத்துட்டு சும்மா சும்மா மேல வந்து குதிச்சா எனக்கு எப்படி இருக்குங்க? அவ சின்ன பிள்ளை அப்படிதான் பண்ணுவா. என்னடா யாருக்குமே மாறாங்க இல்ல. காலது சரி சும்மாவே கிடக்காதுல்ல, அது குரங்கு குட்டி அப்படி தான் வேலையை வரும். நம்ம சொன்னோன்னே கூட கொஞ்சம் அவ்வளோதான்ப்பா. இன்னும் 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் தான் போட்டால் போதுமா? ரெடி ஆயிருமா? சரி சில்லி ஓகே. இப்போ பாயாசம் மட்டும் தான் பண்ணணும். காணுமே பார்த்தேன். என்னடா ஹலோ பாயாசம் மாஸ்டர், எப்போ வரீங்க? அப்போ அது வரைக்கும் அப்படி படுத்துருப்பீங்க அரங்கநாதர் மாதிரி. அவளுக்கு தெரியாது. அரங்கநாதர்னு இப்போ நம்ம திருமால் தான், நம்ம கோயிலில் இருக்கிற அந்த சாமி தான். அவர் அப்படி படுத்திருப்பாரு. நீ வச்சிருக்க கை வச்சிருக்க மாதிரி தான் படுத்திருப்பாராம். பிடிக்காதுலாமா? இல்லடா எதுக்கு ஒரு செட்டு பொரிச்சாச்சான்னு கேட்க வர? நம்பிக்கை இல்லாதது பாரு. குட்டியை கேட்க ஒரே ரூபாங்க. ஏய் ஏய் தள்ளி தள்ளி நில்லு தள்ளி நில்லு தள்ளி நில்லு. ஏய் இந்த சின்ன வயசுலேருந்து இந்த ஆர்வம் குறையவே இல்லையா லட்சுமி? ஒரு வீடியோ போட்டோம்னா சின்ன வயசுலேருந்து தேங்காய் தண்ணி இன்னும் தேங்காய் உடைச்சா என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் ஓடி வந்துருவாள். அக்காவுக்கு அதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் வீடியோ கொடுக்கல. நல்லா இல்லைன்னா அக்காவுக்குன்றவாவே. இல்லை 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 நான் கொஞ்சம் கொடுப்பா. இப்போ உனக்கு தேங்காய் தண்ணி குடிக்க தானே வரதுனே. தேங்காய் திங்கக்கூடாதுடா, பூச்சி கடிக்கும். கொடுத்துட மாட்டேன் போ. கொண்டா பாயசத்துக்கு தேங்காய் பால் எடுக்கணும். கொண்டா சொன்னா கேட்கணும். குட்டியக்கா கறிமி வச்சிருக்கான் என்ன? எது மேஞ்சிச்சு மாதிரியே இருக்கு. ஆமாம் உன் பல்லும் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கு. நீ எங்கே போய் ஒரு கடி கடிப்பல்ல? அது தெரியுதே டமாட்டியா. பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முதல்ல பிரியாணியான்னு பாரு, நான் ஓப்பன் பண்ணிட்டு. இப்படி நான் சாப்பிட போகிறோம். வாசனை வருது. வாசனை வந்த உடனே உங்கள் அம்மா முகத்தில் ஒரு களை வந்துருச்சப்பா. நம்ம சொன்னேன் பிரியாணி மசாலா இல்லை, நான் மல்லித்தூள் அது இது போடுறேன்ட்டு. வாசனை எப்படி வருதா இல்லையா? அதுதான் டேடியோட கை பட்டாலே அப்படி தான். கொஞ்ச நேரம் நான் கிண்டுனோம்ல. இருந்தாலும் அந்த பக்குவம், அந்த பக்குவம் தான் நான் இப்படி இருக்குங்கிறேன். உப்பு போட்டாதான் பிரியாணி நல்லா வரும். சண்டே சமையல் சிறப்பா முடிஞ்சிருச்சு. சிக்கன் பிரியாணி, அவிச்ச நாட்டுக்கோழி முட்டை, சிக்கன் 65, வெங்காய தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இது வந்து கேரளா ஸ்பெஷல்.
ஏதோ டெசர்ட் விடுறா பாயாசம்னு சொல்கிறா அவ்வளோதான்டா. பாயாசம், ஆ ஜவ்வரிசி பாயாசம். ஜவ்வரிசி நேந்திர வாழைப்பழ பாயாசம் ஆ சாப்பிடலாமா? உங்களுக்கு எங்க எனக்கு அது எங்க இது எனக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ருவீங்களா? ம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? முட்டை, சிக்கன் 65, லெக் பீஸ் எல்லாத்தையும் நாங்க எடுத்துருவோம். உங்களுக்கு சோறு தயிர் பச்சடி. ஆமாம் சரி போயிட்டு வாங்க. ஓகே ஹாப்பி சண்டே பை. பாய் சொல்கிறா முட்டை முண்டையா? சமையல் பண்ண லட்சுமி அம்மா நீங்கள் சாப்பிடலையா? சாப்பிடணுமா பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்து. ம் சரி நீங்கள் பாய் பண்ணலையா? பை.